ஆதி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன்கிட்ட இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆதி. இது நாள் வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நீ உன்னோட அம்மா எதிரில சத்தமா கூட பேசினது இல்லையே. ஆனா இன்னைக்கு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டாதி? இப்ப கூட நான் எதுவும் பேசாம எப்பவும் போல நடக்கிறது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அப்புறம் பார்வதி ஆபத்துல இருந்து காப்பாற்ற முடியாதுப்பா. நீ பார்வதியை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது எங்களுக்கு புரியுதாதி. அதுக்காக உங்க அம்மாட்ட போய் இப்படி நடந்துக்கலாமா? நீ பதிலுக்கு பதில் பேசினதும் அவங்க எவ்வளவு ஷாக் ஆயிட்டாங்க தெரியுமா? சித்தி பார்வதி பத்தி சொன்னதெல்லாம் அம்மா சரின்னு சொன்னதாலதான் நான் அம்மாவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதா போச்சு. மத்தபடி அம்மாவை எதிர்த்து பேசணுன்ற எண்ணம்லாம் எனக்கு இருந்ததில்ல. ஆனா இப்ப நீ பேசினதை பார்த்து உன் அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிட்டா ஆதி. அதனாலதான் அங்கிருந்து உன்னை கூட்டிட்டு வந்தோம். அம்மா பாக்குற ஒரு பார்வையை வச்சு அம்மா என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா செஞ்சு முடிப்பேன். அதே மாதிரி அம்மாவும் என்ன புரிஞ்சுக்கிட்டு தான் நடந்துப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் அம்மா என்ன சரியா புரிஞ்சுக்கிறதே இல்லப்பா. பார்வதி விஷயத்துல அம்மா எதனா தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இப்ப போராடிட்டு இருக்கேன். அப்படிலாம் நடக்காது ஆதி. ப்ளீஸ் தைரியமா இரு. அம்மா அவசரத்துல எதனா முடிவு எடுத்துட்டு அப்புறம் அதுக்காக ஃபீல் பண்ணுவாங்கப்பா. இது பார்வதிக்காக மட்டும் இல்ல, அம்மாக்காகவும் சேர்த்து தான்ப்பா போராடிட்டு இருக்கேன். இது அம்மா புரிஞ்சுக்காம சித்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது தான் எனக்கு வேதனையா இருக்குப்பா. டோன்ட் வரி ஆதி. உன் சார்பா உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். ஷாம். அங்கிள். சரி அங்கிள். என்னம்மா நீங்களும் ராசி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. லைஃப்ல ஒருத்தரோட கேரக்டர் தான் முக்கியம், அதை பாருங்க. அகிலா, எல்லாரும் ஆதி அம்மா பிள்ளைன்னு சொல்லும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? உங்க 2 பேருக்கும் இடையில அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத பார்த்து சில சமயங்கள்ல நானே பொறாமப்பட்டிருக்கேன். அம்மா பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும்னு எல்லாருக்கும் உதாரணமா இருக்கிற உங்க 2 பேருக்கு இடையில இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நானும் கூட தாங்க எதிர்பார்க்கல. என் பேச்சுக்கு ஒரு நாள் கூட மறு பேச்சு பேசாத ஆதி இன்னைக்கு அந்த பார்வதிக்காக என்கிட்ட இப்படி எதிர்வாதம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஆதி உங்ககிட்ட எதிர்வாதம் பண்ணலாக்கிலா, பார்வதிக்காக பறிஞ்சு பேசினா அவ்வளவுதான். அத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டாக்கிலா? நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கல. ஆதிதான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். நீங்க எனக்கு இங்க அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு போய் உங்க மகனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. நான் இவ்வளவு நேரம் ஆதி கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன். அம்மா என்ன புரிஞ்சுக்கலன்னு அங்க ஆதி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க நீ என்னடா ஆதி என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அகிலா. நடந்ததெல்லாம் நீங்களும் பாத்துட்டு தானே இருந்தீங்க. யாருங்க புரிஞ்சுக்கல? யார் மேல தப்புன்னு உங்களுக்கு தெரியல? அகிலா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. உன்னோட தனித்தன்மையே நீ யார் பேச்சுக்கும் ஆட மாட்ட, எதையும் சுயமா சிந்திச்சு நியாயமான முடிவு எடுப்பங்கிறது தான். ஆனா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. வனஜாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். பார்வதி விஷயத்துல வனஜா எப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா. அதுக்காக நீ வனஜாவை எப்படி எல்லாம் கண்டிச்சிருக்க, திட்டிருக்க. அப்படிப்பட்ட வனஜா பார்வதி பத்தி சொல்றதை கேட்டு நீ வனஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாமா?
ஆதி அதை சுட்டிக்காட்டி பேசினதுக்கு அவன் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு கோபப்படுறதுல என்ன நியாயம் அகிலா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க மகன் சொன்னதே நீங்க வேற வெர்ஷன்ல சொல்றீங்க, அவ்வளவுதானே? அகிலா ப்ளீஸ் லீவ் இட். காலையில 8:30 மணிக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நாம எதுக்காக அதை பத்தி பேசி விவாதத்தை பெருசாக்கிக்கணும்? அது வரைக்கும் அமைதியா இருப்போம். நாளைக்கு ஒரு மீட்டிங் அவரோட அரேஞ்ச் பண்ணிடுங்க, ஓகேவா? நான் வந்து பேசிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஃபைனல் பண்ணிக்கிறேன். இவ்வளவு நேரம் போன் என்கிட்டவே இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுதா? நான் சொல்ற மாதிரியே நீங்க செய்யுங்க, ஓகே? வணக்கம் ஆண்டி. சரி, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், ஓகே? ஹலோ ஆண்டி. ஹலோ, என்ன நந்தினி ரொம்ப நேரமா லைன் பிஸியா இருக்கு, பேசிட்டு இருந்தியா? ஆமா ஆண்டி. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம் ஆண்டி? வேற என்ன, எல்லாம் நம்ம அகிலாண்டேஸ்வரிய பத்தி தான். அகிலாண்டேஸ்வரிய பத்தியா? நீ காலையில நம்ம சந்திச்சு பேசும்போது அந்த ஜோசியர் விஷயத்த அப்படியே விட்டுறாதீங்க, அப்படியே அதை கொஞ்சம் ஊதி பெருசாக்குங்கன்னு சொன்னல. ஆமா சொன்னேன். என்னாச்சு? ஊதி பெருசாக்கிட்டீங்களா? நந்தினி, நீ காலையில என்கிட்ட சொல்லும்போது கூட அந்த விஷயம் அவ்வளவு பெருசா கை கொடுக்கும்னு எனக்கு தோணல. என்ன காரணம்னா, இந்த அகிலாண்டேஸ்வரி இருக்காளே, திமிரு பிடிச்சவ. அவ என்ன மதிக்கவே மாட்டா, நான் எது சொன்னாலும் கேட்கவும் மாட்டா. அப்படிப்பட்டவ இந்த விஷயத்த பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சதும் அத அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு வார்த்தை மறுக்கல. இத்தனை வருஷமா இல்லாம என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா நந்தினி, நான் ஊதி பெருசாக்குனது நல்லா பத்திக்கிச்சான்னு கேட்டல்ல, கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் சாதாரணமா இல்ல. இந்த அம்மா பையன் நடுவுல ஒரு பாண்டிங் இருக்கும் தெரியுமா, அகிலாக்கும் ஆதிக்கும். அது உலகறிஞ்ச விஷயம். அந்த பாண்டிங் நடுவுல பெருசா விரிசல் விட ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆதிக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் நடுவுல விரிசலாம்? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இத என்னால நம்பவே முடியல ஆண்டி. என்ன நடந்தது? சொல்றேன். ஆதி, பார்வதி உயிரை காப்பாத்தின விஷயத்தை விடுங்க, இந்த வீட்டோட மான மரியாதை காப்பாத்திருக்காள, அதுக்கு என்ன சொல்றீங்க? சூப்பர் ஆண்டி. இத நாமளே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான். இது போதும்னு சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க ஆண்டி. அம்மா மகனுக்கும் நடுவுல ஏற்பட்டிருக்கிற இந்த விரிசல் இன்னும் பெருசாகணும். கண்டிப்பா நந்தினி, அவ்வளோ சீக்கிரம் நான் இதை விட்டுட மாட்டேன். இது எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. அகிலா இப்பதான் நான் ஊதுற மகுடிக்கு ஆட ஆரம்பிச்சிருக்கா. எவ்வளவு நல்ல சந்தர்ப்பம். அது அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுருவேனா? குழம்புன குட்டையில மீன் பிடிக்கிறது எனக்கு கைவந்த கலை. எப்படி குழப்பறேன் பாரு. அதுவும் அந்த அகிலா இருக்காளே, அந்த சமையல்காருக்காக வக்காலத்தை வாங்கிக்கிட்டு அவ முன்னாடியே என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்திருக்கா. இன்னைக்கு அந்த சமையல்காரிய பத்தி ஒரு தப்பான விஷயத்த அகிலா மனசுல நான் விதைச்சிருக்கேன். அத அறுவடை பண்ணாம விட்டுருவேனா? பாத்துக்கிட்டே இரு நந்தினி. அது மட்டுமா,
இந்த ஆதி இருக்கானே, சித்தின்னு கூட பார்க்காம கேவலம் அந்த சமையல்காரிக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு என்ன கை நீட்டி அடிச்சான்ல, அவனேதான் இன்னைக்கு அதே சமையல்காரிக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு த கிரேட் அகிலாண்டேஸ்வரி அவங்க அம்மா கிட்ட வாக்குவாதம் பண்ணிருக்கான். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. நடக்கட்டும் நடக்கட்டும் நந்தினி, அந்த சமையல்காரியோட தலையெழுத்து ஜோசியர் எழுதி கொடுத்த சீட்டை நாளைக்கு காலையில பிரிக்கும் போது தெரிஞ்சிடும். அவளுக்கு சங்கு சங்குதான். அதுக்கப்புறம் நடக்க போறதெல்லாம் நாம இதே மாதிரி உட்கார்ந்து சந்தோஷமா ரசிச்சு பார்க்கலாம். இவ்ளோ சீக்கிரத்துல அகிலாண்டேஸ்வரிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் ஆண்டி. என் மனசுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியும் தெரியும், அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணேன். சந்தோஷமா இரு. ஓகே நந்தினி, காலையில எப்படியும் அகிலாண்டேஸ்வரி சமையல்காரி கதையை முடிச்சிருவா. அந்த சந்தோஷமான செய்தியோட நான் உனக்கு மறுபடியும் கால் பண்றேன். ஓகே, இப்ப போன் கட் பண்றேன். அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமக்கு குழப்பமும் பிரச்சனையும் தான் அதிகமா இருக்கு. லைஃப்ல ஒருத்தரோட கேரக்டர் தான் முக்கியம். அதை பாருங்க. நடந்ததெல்லாம் கூட்டி கழிச்சு வச்சு பார்த்தா அந்த ஜோசியர் சொன்னது சரிதான் என் மனசுக்கு படுது. அம்மா, காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்கம்மா. நைட்ல வெறும் வயித்துல படுக்க கூடாதுமா, உடம்புக்கு ஆவாது. இந்த பாலையாவது குடிங்கம்மா. நீங்க என்னதான் கோபப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் விதியை மாத்த முடியாது. இந்த 2 ஜாதகமும் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் தான் நான் உறுதியா சொல்றேன். நாளைக்கு காலையில 8:30 மணி வரைக்கும் ஜோசியர் எனக்கு டைம் கொடுத்திருக்காரு. அந்த டைம் வரைக்கும் நீ என் முன்னாடி வராத. அதுக்கப்புறம் யாருக்கு நேரம் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம்.
நாளைக்கு காலையில 8:30 மணி வரைக்கும் ஜோசியர் எனக்கு டைம் கொடுத்திருக்காரு. அந்த டைம் வரைக்கும் நீ என் முன்னாடி வராது. அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான்னு என்ன அவர் நம்ப வச்சுட்டார்னா உடனே துப்பாக்கி எடுத்து பார்வதியை சுட்டுருவீங்களாக்கா? அந்த நேரத்துக்கு என் மனசுக்கு அதுதான் சரின்னு பட்டுச்சுன்னா அதையும் செய்ய நான் தயங்க மாட்டேன். பார்வதி, பயமா இருக்கா? எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல மாமா. ஆனா உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உனக்கு ஒண்ணுன்னா நான் வேடிக்கை பார்த்து சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? உனக்கு ஒன்றும் ஆகாது. இன்னைக்கு கூட உனக்காக தான் உன்கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி அம்மா கிட்ட எதிர்த்து பேச வேண்டியதா போச்சு.